மக்களவைத் தேர்தல் முதல் வார்டு இடைத்தேர்தல் வரை அனைத்திலும் போட்டியிட்டு கவனம் ஈர்க்கும் தேர்தல் மன்னன் பத்மராஜன் 239வது முறையாக எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அவரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியவுடன் செய்திகளில் பரபரப்பாக பேசப்படக்கூடியவர் தேர்தல் மன்னன் என அழைக்கப்படும் பத்மராஜன். மக்களவைத் தேர்தல் முதல் வார்டு இடைத்தேர்தல் வரை அனைத்திலும் முதல் ஆளாக ஓடோடி சென்று வேட்புமனு தாக்கல் செய்து கவனத்தை ஈர்க்கும் இவர் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது இவருக்கு 239வது தேர்தல். 1988 முதல் இவ்வாறு அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டு வரும் பத்மராஜன் முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய், நரசிம்மராவ் முதல் தமிழகத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின் வரை பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கு எதிராக போட்டியிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சாதாரண பஞ்சர் கடை நடத்தி வரும் இவர் வேட்புமனுவுக்காக இதுவரை செய்திருக்கும் செலவே 1 கோடி ரூபாய் இருக்கும் என்கிறார். ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட வேண்டும் என்கிற சட்டமே தன்னால் தான் வந்ததாக கூறுகிறார். ஒருமுறை ஆந்திராவில் நரசிம்மராவை எதிர்த்து வேறு எவரும் போட்டியிட மனு தாக்கல் கூட செய்யாத நிலையில் அங்கேயும் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த பத்மராஜன் கடத்தப்பட்ட சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. ஒருபோதும் வெற்றி கிடைத்துவிடக் கூடாது என்பதுதான் தனது ஆசை என கூறும் இவர் தோல்வியை மட்டுமே தான் விரும்புவதாகவும் விளக்குகிறார். அரசியல் கட்சி வேட்பாளர்களே ஏதாவது ஒருவர் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுக்கு பல லட்சக்கணக்கில் அவங்க செலவு செய்து அந்த வெற்றியை ஈட்ட முடியும். ஆனால் சாதாரண ஒரு வேட்பாளரால் அதை அடைய முடியாது. அதனால் அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு அந்த தோல்வின்ற ஒரு இதில் நான் போகிறதுனால தான் என்னால் அதை அடைய முடியுது. சிறுக எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் இதை சேமித்து வச்சு இதை பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு அவேர்னஸுக்காகவும் நான் இதை செஞ்சிட்ருக்கிறேன். இதுவரை சுமார் 1 கோடி ரூபா நான் தேர்தலுக்காக டெபாசிட் மற்ற இனத்தில் செலவு செய்திருக்கிறேன். தேர்தல் மன்னன் பத்மராஜனின் வேட்புமனு தாக்கல் சாதனை லிம்கா சாதனை புத்தகம், ஆசிய சாதனை புத்தகம் உள்ளிட்டவற்றில் இடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.